1912 உலகமே ஆச்சரியமா பார்த்த ஒரு பிரம்மாண்டம்தான் டைட்டானிக். இது மூழ்கவே மூழ்காதுன்னு எல்லாரும் நம்புனாங்க. ஆனா அந்த கப்பல் தன் முதல் பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. டைட்டானிக் விபத்துக்கு 14 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு எழுத்தாளர் ஒரு விசித்திரமான நாவலை எழுதி முடிச்சிருந்தாரு. 1898 மோர்கன் ராபர்ட்சன் எழுதின அந்த நாவலோட பேரு தான் ஃபியூட்டிலிட்டி. இது ஒரு சாதாரண கதை கிடையாது. அந்த கதையில வர்ற கப்பலோட பேரு டைட்டன். கேட்கவே டைட்டானிக் மாதிரியே இருக்குல்ல. இதான் ஆரம்பம். அந்த கதையில இருக்கிற கப்பலோட நீளம், வேகம், ஏன் அதுல இருந்த இன்ஜின்கள் கூட டைட்டானிக் போலவே இருந்துச்சு. கதைப்படி அந்த கப்பல் ஒரு ஏப்ரல் மாசத்துல அட்லாண்டிக் கடல்ல ஒரு பனிப்பாறை மேல மோதி தான் விபத்துக்குள்ளாகும். நிஜத்துல டைட்டானிக் கப்பலும் அதே ஏப்ரல் மாசம் அதே இடத்துல ஒரு பனிப்பாறை மேல மோதிதான் மூழ்குச்சு. அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, அந்த நாவல்ல வர்ற கப்பல்லையும் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு போதுமான லைஃப் போட்டுகள் இருக்காது. நிஜ டைட்டானிக் விபத்துல நடந்த மாதிரியே அந்த கதையிலையும் பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் காப்பாற்றப்பட முடியாம போயிருப்பாங்க. 14 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு புனைவு கதை எப்படி ஒரு துல்லியமான விபத்தை முன்னாடியே சொல்ல முடிஞ்சது? மோர்கன் ராபர்ட்சன் ஒரு தீர்க்கதரிசியா, இல்ல இது வெறும் ஒரு அமானுஷ்யமான எதேச்சையான ஒற்றுமையா? இன்னைக்கு வரைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மர்மத்துக்கு விடை தெரியாம தான் குழம்பி போய் இருக்காங்க. ஒரு எழுத்தாளரோட கற்பனை 14 வருஷம் கழிச்சு அப்படியே நிஜமான இந்த ரகசியம் இன்னும் ஒரு மர்மம்தான். இதே மாதிரி உலகத்தில் இருக்கிற அதிர்ச்சியான மர்மங்களை தெரிஞ்சுக்க ஃபேக்ட் ஜோன் தமிழ் இப்போவே ஃபாலோ பண்ணுங்க.